ஆப்கி அதாலத்ல சஞ்சய் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தனக்கு உதவிய நண்பர்களை மறந்து விட்டார். சஞ்சு, எங்கிட்ட அக்டோபர் 17, 1995 பேப்பர் இருக்கு. இதுல நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்தப்போ பால் தாக்கரே சார் உங்களை கட்டிப்பிடிக்கிறாரு. இது ரொம்ப பழைய நியூஸ் பேப்பர், தேடி கண்டுபிடிச்சோம். அதாவது பால் தாக்கரே உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு சஞ்சய் தத் ஜெயிலிருந்து வெளியே வந்ததை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்க மேல அவர் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. ஆனா நீங்க அரசியலுக்கு வந்ததும் என்ன பண்ணிருக்கீங்க? பால் தாக்கரேயை விட்டுட்டு அமர் சிங்கோட கையை பிடிச்சிட்டீங்களே, ஏன் அது? பாலா சார், நான் அவரை சாருன்னு தான் கூப்பிடுவேன். அவர் என்னோட அப்பாவுக்கு சமமானவர். அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செஞ்ச பல உதவிகளை என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. ஆனா அரசியலை பத்தி சொல்லணும்னா, நான் சார் மேல, எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதைய நான் அவர் மேல வச்சிருக்கேன். நான் நம்புறதில்ல. ஈவன் தட் சார் ஒரு செக்யூலியர் திங்கிங். நாங்க செக்யூலியரிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால சமாஜ்வாடி கட்சி செக்குலியர். அதனால தான் நான் காங்கிரஸையும் சப்போர்ட் பண்றேன். சரி, காங்கிரஸாவது செக்குலரா இருக்குல்ல. தட் சார் காங்கிரஸ் பார்ட்டில தான் இருந்தாரு. உங்க சிஸ்டர் பிரியா காங்கிரஸ் பார்ட்டில தான் எம்பியா இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு. நீங்களும் சோனியா காந்தி, மன்மோகன் சிங் எல்லாம் மீட் பண்றீங்க. அப்படி இருந்தும் நீங்க காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. நான் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம இல்ல, ஆனா சமாஜ்வாடி, நான் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டா தான் இருக்க ஒரு விதத்துல. நீங்க அரசியல் தந்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, கத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல ரஜத் சார், என்னால அரசியலை கத்துக்கவே முடியாது. நான் இங்க கேட்கிறவன் இதை கேட்க மாட்டேன். அப்புறம் அரசியல் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது இல்லையா? அரசியல் விஷயம்னு மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மகேஷ் பட் சாரை பத்தி சொல்லலாம். உங்களோட 2 பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் இருந்தது. சொல்லுங்க. அதை பட் சார் டைரக்ட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் சாருக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஆனா நீங்க பெரிய ஸ்டார் ஆனதும், ஒரு சூப்பர் ஸ்டேட்டஸ் வந்ததும் பட் சாருக்கு பை சொல்லிட்டீங்களா? இல்ல, பட் சார் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ அவரு படங்கள்லாம் பண்றது இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு நான் மெசேஜ் கூட பண்ணியிருந்தேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், பட் சார் என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அத உங்களால தான் பண்ண முடியும்னு சொன்னேன். சரி, அவரு சந்திக்கலான்னு சொன்னாரு. ஆனா அவரு சொன்னாரு, என்னால டைரக்ட்லாம் பண்ண முடியாது, அதை விட்டுருனாரு. ஸோ ஐ திங்க் அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதோட நான் விடமாட்டேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன வச்சு அவர் ஒரு படம் எடுத்தே ஆகணும். அந்த படத்துக்காக நாங்கள் காத்திருப்போம். அப்புறம் சுபாஷ் காய், அவர் உங்களை நாயகன்லேருந்து கல்நாயக் ஆக்கினாரு, பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு படமும் பண்ணல. சுபாஷ் சார் அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை. அவர் எப்பவும் ரித்திக் கிட்ட போவாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன தேடி வரவே இல்லை. அவர்தான் என்ன மறந்துட்டாரு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஃபேவரட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? அதை எங்க கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஒரு மொமெண்ட் இருந்தது. சடக் படத்துல அப்படியே என்ன தொங்க விட்டுருவாங்க. அந்த படம் பாத்தீங்களா? சார், பாத்திருக்கேன். நான் சொன்னேன், என்ன அப்படியே தொங்க விட்டுருங்கன்னு. அந்த கம்பு கீழே கிடந்தது ரஜத் சார். என்ன கீழே படுக்க வச்சு அந்த கம்புல கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பை மேல தூக்குனதும் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன், எப்பா தம்பிங்களா கீழே இறக்கி விடுங்கன்னு. என்ன எங்க தொங்க விட்டுருக்கீங்கன்னு கத்திட்டேன். உங்களோட பெஸ்ட் டைலாக்னு எதை சொல்லுவீங்க? बोलते है माँ क्या कुटुर कुटुर देख रही है, हाँ इसको देख रही है, ये देख 50 तोला, कितना 50 तोला. தேங்க்யூ சார். நீங்க இண்டஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு முதல் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சது வாஸ்தவ படத்துக்காக. பிலிம் ஃபேர் அமீர் கானுக்கு பண்ற மாதிரி உங்களுக்கும் அநியாயம் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணலையா? உண்மையை சொல்லணும்னா ஆக்டிங் நான் அவார்டுக்காக பண்றது இல்ல. எனக்கு ஆக்டிங் நடிப்பு தான் என்னோட உயிர். என்னோட அவார்டு தியேட்டருக்கு போய் பப்ளிக்கோட உட்காந்து நான் படம் பார்க்கறேன்ல, பப்ளிக்ட இருந்து கிடைக்கிற மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் தான் பெரிய அவார்டா பார்க்கறேன். ஆனா சஞ்சு, நீங்க அரசியல்ல காலடி எடுத்து வச்ச உடனே
உங்க பழைய கேஸ்களை பத்தி பேசுவாங்க, பழைய வழக்குகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 6 வருஷ சிறை தண்டனை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ரஜத் சார், நான் சொன்ன மாதிரி 16-17 வருஷமா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வரேன். அதோட பாலிட்டிஷியன் சொல்லியிருக்காங்க, நியூஸ்ல சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா பப்ளிக் சொன்னதில்ல. அதாவது இவன் ஒரு டெரரிஸ்ட், அதை பண்ணியிருக்கான் இதை பண்ணியிருக்கான்னு சொன்னதில்ல. இவங்க எனக்கு கொடுத்திருக்க அன்பு, ஆதரவு என்ன பொறுத்த வரைக்கும் கௌரவத்தோட விடுதலையான மாதிரி தான் இருக்கு.